ஐயா வணக்கம். நான் உங்க கடைங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு யாரு நம்ம புல்வாமா தாக்குதல் அந்த இதில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி எல்லாம் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்கள ராணுவம் அவங்க இருந்த வீடெல்லாம் தகர்த்திட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டோ வீடியோ ஆதாரத்தோட உண்மையை சொல்றவங்கள பொய் வர்ணனைகளை பரப்படாத 20 கேஸ் போட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கரா கைது பண்ணியிருக்காங்க. முன்னாடி அவர் போட்டோட ஆதாரத்தோட காமிச்சிருந்தாரு. என் வீட்டுல மாலத்தையும் டிச்சையும் ஊத்துனாங்க, சிஎம்க்கு பொன்னாடா போத்தி வந்திருக்கான், அப்போ சிஎம்க்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு இருக்கான். அது ஒரு பதிவு குழப்பம். அவர் பொதுமக்கள்ல ஒருத்தர், அவர் யாருன்னு தெரியாது, பொதுமக்கள்ல ஒருத்தரா வந்தாரு, பொன்னாடா சாத்தினாலும் போட துப்பு இல்ல. ஏன் உங்க உண்மை தெரிஞ்சிருந்தா அவர் சொல்றாரு, நீ தான் காரணமா உன்னை நீ செய்யறத சொல்லி நான் யூடியூப்ல போடுறதுனால அரெஸ்ட் பண்ணி ஜெயில கைய உடைச்சு என்ன எவ்வளவு கொடுமைடா பண்ணுவீங்க, ஒரு அளவு இல்லையாடா. பொய்வர்ணிகளை பரப்பாயின்னு சொல்றதுனால கூட்டணி கட்சி ரவுடி பயலுங்கள்லாம் என்ன சொல்றாங்க, உங்கள்கிட்ட கேக்குறாங்க, இன்னும் புடுங்கல நீங்க 4.5 வருஷமா என்ன புடிங்கிட்டேன்னு போய் ஓட்டு கேட்பீங்க. அதனால உங்களுக்கு பாதி வச்சுக்கோங்க ஓட்டு, இந்த தொகுதிய நாங்க கேட்கறதுல ரெட்டப்படைய கேட்போம். அதாவது 1 to 10க்குள்ள ரெட்டப்படை, 10ல இருந்து மேல 10 தொகுதிக்கு மேல. அப்ப கொடுக்கறத விட்டு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, கேள்வியை கேட்கக்கூடாது, வாயை பொத்திட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி ரவுடி பேருலாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க ரவுடிங்க அடியாட்கள் கூட்டணி கட்சி. ஏன் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கறிஞர் அடிச்சு அவன் வெளியே வீணா போன வெளில வந்து சொல்றான், 4 நிமிஷம் அடிச்சாங்க, 4 நிமிஷம் அந்த வீடியோ 4 நிமிஷம் தான். 4 நிமிஷத்துல ஒருத்தனை ஒரு 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 நபரை கழுத்து அறுத்து கொள்ள முடியுமா? முடியாது. இதுக்கு வெளிப்படையா சொல்றாடி. 4 நிமிஷம் அடிச்சாங்க, அந்த வீடியோவே 4 நிமிஷம் தான், 4 நிமிஷம் 4 அடிதான் அடிச்சாங்க, ஒழுங்கா அடிக்கிறேன்னு சொல்றவங்கலாம் ஒரு கூட்டணி தலைவர் ரவுடி பேர். நான் சொல்றேன், 4 நிமிஷம் அடிச்சான்ல, செஞ்ச தப்பா இருந்தாலும் யாருமே தப்பு இருக்கோ நான் விசாரிக்கிறேன், உடனே இறங்கி இருக்கணும். அந்த கார்ல இருக்கான், நான் உட்காந்து 4 நிமிஷம் தான் இருக்கு, அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்க 4 நிமிஷம் தான் இருக்கு, 4 நிமிஷத்துல அடிச்சானே எப்படி 4 நிமிஷத்துல ஒருத்தரை கழுத்து அறுத்து சாப்பிடிக்க முடியுமா? முடியாது. வெட்ட வேண்டவனே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அட்லீஸ்ட் தெளிவா எழுதி வச்சு நீங்க சொல்றீங்களா பொய் வந்தீங்களே பரப்பாயின்ட்டு, நீங்க அவங்க துணை சிஎம் பெரிய ஐடி கம்பெனி 1000 பேர் வேலை கொடுத்தாரு, அதை தூக்கி வந்து நான் பொதுமக்களுக்கு சேவை செய்யறேன்னு வந்தாரு. இப்ப இந்த நீங்க வரப்போறான், அவன் புள்ள துன்பநிதி, அவனுக்கு புள்ள கொடுமநிதி. இவங்கெல்லாம் நாங்க பார்க்கணுமா? நாங்க எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சிருக்கீங்க, முஞ்சில பைத்தியக்காரமா தெரியுது உங்களுக்குலாம். என்ன எக்காண்டு கொண்டு இந்த 2024 எலெக்ஷன்ல குளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் டெபாசிட் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ எந்த தொகுதியில் இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. என்ன அதே மாதிரி எந்த மாநிலத்திலும் இல்லை. பொறுப்பு டிஜிபியா பருப்பு கடைகிற மாதிரி பதில் சொல்லாதீங்க. பொறுப்பு கான்ஸ்டபிள் கேள்விப்பட்டிருக்கேன், பொறுப்பு சப் இன்ஸ்பெக்டர் கேள்விப்பட்டிருக்கேன், வேணாம் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் கூட கேள்விப்பட்டிருந்தேன். அந்த இடத்துல அவருக்கு உடம்பு நிலை சரியில்லை, மெடிக்கல் லீவ்ல இருக்காங்கன்னா அதோட பக்கத்து வேற ஒருத்தர் பொறுப்பா வருவாங்க. பொறுப்பு டிஜிபினா ஒட்டுமொத்த தமிழ்நாடே கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்காரு பதவி, அவங்களுக்கு பொறுப்பா. இப்ப அவரும் ப்ரெஷர் தாங்க முடியாம பொறுப்பு டிஜிபியும் வெளில போயிட்டாரு. என்ன லீவ் எடுத்துட்டு ஏன்னா அமலாக்கத்துறை தேர்ந்தெடுமுறை வழக்கு பதிவு செய்யும் ஆதாரத்தோட அனுப்பிச்சதையும் பதிவு செய்யாதீங்க அப்படின்னு உங்க ப்ரெஷர் தாங்க முடியாம வெளியே போயிட்டாரு பொறுப்பு டிஜிபி. கேவலமா இருக்கா, டிஜிபிய பொறுப்பா வைக்கிற பொறுப்புல இருக்க டிஜிபி அமைக்கிறீங்க, உட்கார வைக்கிறீங்களே, உங்க உச்சபட்சம்டா. உங்க கைக்குள்ள இருக்க போலீஸும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வீழ்ச்சனும் பயப்பட காரணமே இல்லைன்னு அது எனக்கு தெரியும். ஏன் பயப்படுறாங்கன்னா, நீங்க அவங்கள மிரட்டினீங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை குட்டி இருக்கு, அவங்கள ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா போலீஸ்காராகட்டும், உயர்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் ஆகட்டும், என்ன பதவியில இருக்க நம்ம தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இவங்கெல்லாம் ஏன் பயப்படுறாங்க? திருப்பி அவன் சொல்றான் வில்சனு தாதகாவங்கன்னு இடைக்கால உத்தரவு. இப்ப நம்ம தீபக் ஜிஆர் சாமிநாதன் ஜஸ்டிஸ் தீர்ப்பு கொடுத்தது உங்களுக்கு பிடிக்கலையா, உச்ச நீதிமன்றத்துக்கு முறையீடு போங்கடா. உங்களுக்கு எப்பேற்பட்ட வழக்கறிஞர் இருக்காங்க, இடைக்கால உத்தரவுக்கு நிரந்தர உத்தரவு முறையீட்டுல மேல்முறையீட்டுல
நிரந்தர உத்தரவு வாங்குற மாதிரி வழக்கறிஞர்களா கை வச்சிருக்கீங்க. 1.5 கோடி ரூபாய் ஃபீஸ் ஒரு நாளைக்கு வாய்தாக்கு. என்ன எவனோட காசு? முந்தியல் காசு எடுத்து தலைவரிக்கீங்க. துப்பு இல்ல, உங்க காசை கொடுங்கடா. உங்க தாத்து திருத்தையில வந்தாலும் அவன் வச்சிருப்பான் காசு. அவன் எடுத்த காசுல தானே ஸ்டாலின் பஸ், ஓசி பஸ், பிங்க் பஸ் இதெல்லாம் விட்டுருக்கீங்க. கவர்மெண்ட் பஸ் இல்ல, கவர்மெண்ட் பஸ் இல்லவே இல்லை. இந்த திருட்டு ஏறி வந்தால அவன் விட்ட பஸ் ஸ்டாலின் பஸ், கலைஞர் பஸ், ஓசி பஸ், பிங்க் பஸ். ஏன்டாடி உச்சபட்சம்டா அவங்களுக்கு அளவு இல்லையாடா? உங்க திட்டாம வீடியோ கூட போனாங்கடா. இந்த கரும்பு கோட்டு மட்டும் தான் நான் மதியம், அதனாலதான் திட்டாம இருக்கேன். நான் எனக்கு போலீஸ்காரங்க மூலியம் இந்த அரசு வழக்கறிஞர் இருக்கான்ல வில்சன், அவன் மேலே கோவம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கு, பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க கொலை செய்யப்பட்டாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. போலீஸ்காரன் தன் உயிரை போனாலுமே வேலை செய்வான். அத நம்பிக்கை இருக்கு, நம்பிதான் வர்றான் அந்த வேலைக்கு. அவனுக்கு பயம் இல்லை. அவன் உயிரே போனாலும் பயப்பட மாட்டான். ஆனா அவன் குடும்பத்தை ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு தான் பயப்படுறான். அதனாலதான் நீங்க சொல்றதுக்கு ஆடிட்டு இருக்கான். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் தமிழ்நாடு. ஏன்னா இப்ப திமுக காரன் அடிமட்ட தொண்டனை பயப்படுவான். ஏன்னா அராஜகத்தின் உச்சபட்சம் திமுக. அதனால பயந்தாகணும். நான் வந்து தப்பே சொல்ல, போலீஸ்காரங்களும் இந்த அரசு வழக்கறிஞர் வில்சனையும். ஏன்னா அவங்களுக்கு பொண்டாட்டிக்குள்ள குடும்பம் இருக்கும். பயப்பட வேண்டிய என்ன சொல்ற, பயப்பட வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, குடும்பத்தை செஞ்சிருவீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு திறமை இருக்குல்ல, நீங்க வந்து யாரை பயன்படுத்தும் அவங்க செய்ய மாட்டீங்க, அவங்க குடும்பத்தை தான் கைவிட்டீங்க. அதனால அவங்களுக்கும் தெரியும் என்ன. அதனால தெரிஞ்சு பயந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குற்றம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி